வாடா. ஓகே ப்ரோ, இன்னைக்கு ஆனந்தனுடைய 36 பிளேடு சேஞ்சிங். தம்பியே போகலாம்பா. வேறு என்ன இது சைடில்? சரி வாங்க. அடப்பா சென்சர் பண்ணுறான். நான் சரக்கு வாங்க. ஒரே நிமிஷம் இந்த நோவா எடுத்து போட்டுக்கலாம். நான் இருந்தால் அது எடுத்தாங்க நான் போட்டாங்க விட்டுறலாம். இங்கே விடு. கொஞ்சம் வா. லைட்டாக இறக்கி விடு. போதும். இது என்ன வளைஞ்சிச்சு? பிளாட்ஃபார்மே பிரிச்சு எறிகிறீங்களா? இப்போ எது மண்ணா செத்து போயிடும். செத்து போலக்கு கம்முற அதெல்லாம் இது பண்ணுறது அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். எல்லாம் வந்துடும். அது இன்னும் வேறு இறங்கல. பெனாயில் யார் போட்டது? யா கழட்டுங்கடா. நைட்டு 12 மணி ஆயிட மாட்டேங்கிறா. டே மாப்பிளா. இவ்வளோ ஸ்லோவாக போட்டிங்கன்னா அங்கே லோடு பிஸ் ஆயிரும். உருக்குன்னு வச்சு அழுத்தணும். கழட்டுங்கடா. மாப்பிள்ள புஷ் அடிச்சாதான் கம்முன்னு இருப்பான் நாட்டுக்குது. ஏமாப்பு புஷ் அடிச்சு போடுவீங்களா? பெரிய பிளாஞ்சி தானே அதெல்லாம் விளையாதுரா. ஓடு ஓரம் தானே. 200 ரூபால. ஆனால் நின்று தேயும். அரைக்கெல்லாம் போயிட மாட்டேங்குது வீணா. அவ்வளோதான். அரைக்கெல்லாம் வேஸ்ட்டு தான். குழந்தை அந்த கத்தி வாங்க. அவன் காலை உடச்சிருப்பாங்க. அங்கே போட்டதே பரவாயில்ல கூட. இழுத்து அதுக்கு தான் போட்டேன். ஓகே நம்ப. இது பார்த்தீங்கன்னா 12 mm பிளேடு சைடு கால்ட்டுருக்கு மட்டும் அந்த ஐட்டம் ஆனந்தத்துக்கு டெமோ போட்டு சோதனை ஓட்டம் பார்க்க போகிறோம். எப்படி வெட்டுதா இல்லை சைனா அச்சுதான்னு பார்க்கலான்னு. அது என்னடா இழுத்து போட்டோம். அந்த கண்ணி என்னாச்சுன்னா நீ சொல்லலை. சில்லி பானையாட்டம் ஓட்ட போட்டேன். கல்ட்ராமாப்பு நீ அடுத்து சொல்லிவிட்டு நீ சும்மா உட்காந்து வெயிட்டி பார்த்து என்ன மாட்டிச்சு? மாட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். கோமதி பக்கெட் போட்டு ஜேசி பக்கெட் போட்டுட்டோம். ஏய் கடுப்பேத்தாதரா. என்னடா 2 கொடுத்துட்டு பாக்கெட் தூக்கிட்டு ஆனந்த விட்டுக்கிட்ட மட்டும் இப்படி கத்தி மாத்திர மாதிரி இருந்தா கணக்கே வேற. நானும் கணக்கே வேற. இதெல்லாம் திம்மா. போதுண்ணா லூஸ் விட்டே. அதை மேலே கழட்டுறே. அதை மிஷின் கழட்டிக்கலாம்டா. டேய் மேலே மண்டை வீங்கணும். அதுக்கு தான் மிஷினில் போட்டு கழட்டான்டா. அவன் ஒரு பைட் வச்சுட்டு இருக்கிறான்டா. அதே தான் இது. என்ன பண்ணீங்க ஆயில் வைக்காம? நீ தானே மாட்டின. எது நீ தான் மாட்டின? என்ன சொல்கிறா? ஆயிரம் மாட்டின நீ தானே. உள்ள பாருமா அவ்வளோ பழம் மேலே கப்பு வச்சுருப்பேன். அதில் ஆயில் ஊற்றிட்டு வைப்போம். அதில் இருக்கிற இன்ஜினெல்லாம் வேணாண்டா. அது அந்த ஆயில் ஊற்றிடுடா. அதை மேலெல்லாம் அடிச்சுட்டா வட வடன்னு இருக்கா. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. வடன்னு இருக்குது ஆயில் பண்ண கொலை கொள்ள. பாய் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் பாட்டுக்கு அவன் படிச்சுட்டு ரிவர்ஸ் போடுறா. மோட்டர் ரிவர்ஸ். சரிக்கா அப்படிக்கா.
ஆமாம் டாக்டர் ஏறுவாங்க. ஏன் அந்த ரோட்டரில் வச்சு கத்தி அதெல்லாம் கொப்பரம் கிடக்குது. அதில் இதோட அண்ணா டக்குனு போய் போகிறமே எடுத்துருவாண்ணா. டேய் என்ன பெரிய மாட்டியே மாட்ட மாட்டியா? குண்டு வந்த எல்இடி லைட் வரும்ல சிஎஃப்ல. ஏய் எதை வச்சாலும் உடச்சி போடுறீங்கடா, இது ஒன்று தான்டா. ஓ அடாடா, இந்த மூஞ்ச வேற யூடியூப்ல காட்டணுமா? அவ்வளோதானே காட்டிட்டா போச்சு. இப்போ அப்படிதான் ட்ரெய்லர் ஓடும், அப்புறம் ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஆட்டுபாம் அன்கள் வந்தாவே வீடியோ வீடியோ ஜெகஜோதி இருக்குது. ஆமாடா, நீ இதெல்லாம் கட்டும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், எல்லாம் இதெல்லாம் மாட்டு மாப்பிள்ள தான் நீ ட்ரைனிங். இது இது எங்க மாட்டுனா நமக்கு ஒன்றும் தெரியாதா? அது ஆறுங்க, இது 6 எடுத்துடி. இப்போ பச்சை வேணுமா? அது இருக்கிற பச்சையில் 3 இல்லை கருப்பில் 3 இருக்கும், எடுத்துட்டு கருப்பு வெளியே கிடக்குது. ரெண்டையும் எடுத்துட்டு வா, எல்லாமே உனக்கு தான் காசு கொடுத்தான். அவனுக்கு 10K வந்துச்சு. அந்த பையன் ஓட்டிட்டு எந்த பையன்? அதான் அந்த கொண்டாடி ஒல்லிக்கு சேர்ப்பு. யா அதெல்லாம் பார்க்கறது பொறுத்தாண்டாகுது. ஸ்மால் உன் தம்பி கேட்டோம். என்ன அவ்வளோ வாசல் வச்சு போட முடியலையா? வாசரேஜ் போல பிரிக்க முடியும் அவனைய. முக்காது வாசல் இல்லாமல் தான் இருந்துச்சு. வாசர் போடுறேன். மாப்பிள்ளையே ஃபீலிங்கில் இருக்கிறான், டிஸ்டர்ப் பண்ணுறீங்களாடா? என்னடா ஃபீலிங் உனக்கு? லவ் ஃபீலிங். இப்போ தான் அந்த பிள்ளை பின்னாடி போவாதரான்னு. ஏன்டா இந்த ரொட்டாட்டரில் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கணும், என்னடா ஆகி போயிருவீங்க? அவ்வளோதான் தூக்குமா? அவன் தூக்கினா தானே அவன். ஏடா டே குமிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு மாத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி வந்து தூக்குடா போடா. டே மாப்பிள்ளை எட்ட நச்சுனாலும் நச்சுக்கு போடுவான். அவன் இறங்கினா ஓடறானால இராடே. ஏய் போட்டிருக்கான் பாரு, அப்படியே ஷார்ட் கிட்ட கிளப்பிடாத, மோரல் அடிச்சு விடுவான். அது போட்டு ஷார்ட் ஆகாது. டேப்பா சுவிட்ச் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்ய மாட்டேன். நீ எதுக்கு நவுச்சு உட்கார? கல்யாணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு சனியும் கண்ணி கண்ணி கலைஞ்சிருச்சா? சும்மா சொல்றாங்க. தூக்க ஓடிட்டு போட்டா ஆ போதும், ஆஃப் பண்ணு. கண்ணி கழியில அன்னைக்கே அவங்க வாடாடுனாங்க. எங்க சங்கர் டோல்கேட்டுக்கு இவரு வேற மாமரத்தை போட்டு விட்டுட்டு ஓடி போயிடலாம்னு பிளான் பண்றாரு. எதா இருந்தாலும் கண்ணி கழிச்சு. ஆனா வேன் நிப்பாட்டுனா ஏய் நிப்பாட்டிட்டயா? இறங்க மாட்டேங்க. வீட்டுக்கு போலாம் கொண்டு போய் அவங்க கொண்டு போய் கபடி கட்டிலே நிப்பாட்டுறாரா? நீங்க எவ்வளவு தம்பி எப்படி வா? வாவா எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி வா? கரெக்டாகுதா? இங்கேயும் உரையாது இல்லை. வரே நீ மாட்டு. நீ மாட்டா மாப்ப மாட்டை காட்டியுமா 1008 கேள்வி, இங்கே வரையுமா அங்கே வரையுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேமா? சைடு பட்டு ரெண்டையுமே காணோம், ரெண்டுலேயுமே ஒரு சாத்திரமும் இல்லை. அது அப்புறம் எல்லாமே கழட்டணும் இல்லையா? ஆல்ரெடி 2 ஸ்ப்ரிங் இல்லாம தான் கட்டை கட்டி தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஓ கட்டை கட்டி ஓட்டுறீங்க. இதை ஃபஸ்ட்டே சொல்லி தான் 2 ஸ்ப்ரிங் வாங்கிட்டு வந்துருப்போங்க. ஆமாம் கரெக்டா? காட்டுமா இப்போ தப்புடா, மேலே தூக்கி போடுறா. மாற்றத்தை இம்ப்ளிமெண்ட் எடுத்துருவா. டேய் இந்தாண்டு தூக்கி போடு கத்தியா, போல்ட்டை திருப்பி சொரு. அப்படி அப்படி கற்றுக்க, தொழில் கற்றுக்க. டைட் பண்ணு. அவ்வளோதான் மாப்பு. மாப்பிள்ளை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன் மாப்பு? பல டைம் கட்டினா நேர் நமக்கு ஏங்க முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ளை இப்போ 3வது ரோல் கத்திட்டு ஆனது கம்ப்யூட்டர் எதுவும் பேசாது. எப்ப போடே 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 ஆளுங்க இருந்தா என்ன ரோஸ் வாங்கி போடுறது என்னது? டேய் தப்புடா. தப்புடா. கரெக்ட் இப்படித்தான் வரும். தம்பிக்கு வர கூட போற அப்படியே ஜோடி போட்டுக்கிட்டு நாங்க போனா 15 வாங்கி கொடுப்பாங்க, பொட்டி கட்டிட்டு வந்துடுறது. முட்டை போண்டா முட்டை போட்டா தின்னுட்டு வந்துடுறது. எப்ப எதுவும் சொல்றது இல்ல. எதுக்கு மாப்பிள? அடே சிலே வலி வா சிலே. ஒன்று விட்டாருன்னா ஒன்று பிடிச்சிக்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டு நீ ஒரு வார்த்தை சொல்றியா? இங்க வந்துட்டு எனக்கு பீஸ்ல உள்ள இருந்துச்சுல. இல்லண்ணா அத்தை கேட்டாங்க, செருப்பு கூட போனேன். என் செருப்பு என் காலில் இருக்குது. யார் செருப்பு? எனக்கு தெரிஞ்சு விஜயன் தான் விட்டு போயிட்டு எடுக்குதுன்னேன். ராத்துல இருந்து அந்த கத்தி எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் இட்டாலியன் தான் வருது.
நீங்களாம் ஊரு புட்டை கத்தி வந்துருச்சு வகை வகையா. இது எதில் தயாரிக்கிறாங்க? மிஷினில் ஆனந்தே நார்மல் பட்டை தான், டெம்பர் ஏற்றி போடுறாங்க, சூடு பண்ணி ஆயிலில் போடுறது. இது மாதிரி ஏதோ டெம்பர் ஏற்றி போடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நார்மல் பட்டையாக தான் அது. இரும்பட்டை தான், தெரியல. வண்டி வச்சிருக்காரு. இரும்பட்டையாக இருக்காது, இரும்பட்டை வளைஞ்சு போயிடானது, உருக்கு பட்டை. நான் தான் ஆண்டி ஆட்டு புத்தியும் பேரு இரும்பா. சரி 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 சரி. ரயில்வே பட்டை வேற, இது வேற நிற்கிறேன். ரயில்வே பட்டை வேறு, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வே பட்டை நீ ரொம்ப அட்வான்ஸாக போகிற, அதெல்லாம் கிலோ என்ன ரேட்டு சொல்லுவானுங்க. நல்லா தான் தெரியுற, கொஞ்சம் பளபளன்னுக்குற. ஏடா இங்கே ரூமுக்கு வரானா? ஏன்னா வீட்டுக்கே போயிருவியடா, என்ன வண்டி வச்சிருக்கிற? வண்டி டே அது பிரேக் மேலே ஏறி நின்னா கூட நிற்காதாடா. இல்லை அதெல்லாம் பிரேக் மாற்றி விட்டுருக்கேன். எங்கே அன்னைக்கு எங்கே வண்டியை சாவி லைனை கழட்ட சொன்னதுக்கு முன்னாடி வண்டியே பிரித்து போட்டியா? டே ரெண்டு குண்டு போயிடுச்சாடா, மட்டும் நட்டி விடுது, குண்டுலாம் கொட்டி போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் இதுக்கடா கோடையே கட்டிவிட்டானா? இன்னும் 10 நிமிஷம் போகாதான் முன்னாடி இன்ஜின் இறக்கி இருப்பாங்கறியா? இல்லை விட்டு விட்டு இப்படி இந்த 2 வண்டியும் விட்டுட்டு இருப்பான். என்னெல்லாம் தனித்தனியாக வந்து சொல்லுவான். கலர் கலராக ஓடுது. அதெல்லாம் 2 நாளைக்கு மண்ணில் போட்டால் கத்தி கொண்டாந்துக்கிறான் பாரு, ஒரே கத்தியை கொண்டு வடானதுக்கு வித்தியாசத்து வகையாக கொண்டாந்துருக்குறான். லாக் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதில். ஏ அவன் ஒரு நெட்டை வாங்கி போடுறான், எவன் 1 ரூபா கம்மியாக கொடுக்குறான்னா அப்போதைக்கு அந்த நெட்டை வாங்கிட்டு வந்துடுறான். நெட் யூஸ் பண்ணுறேன்னா 21 இருக்கும், 22 இருக்கும். நார்மல் நட்டு தானே போல்டு. அதெல்லாம் ஒரு பக்கமாக போடுறா, ஒரு பிளாஞ்சில் போட்டால் கலந்துச்சு. அப்படித்தானே இருந்துச்சு இந்த பிளாஞ்சில். எத்தனை பாக்ஸ் தெரியுமா? அது அவருக்கு சாம உட்காந்துறா, அப்படி வச்சு தூக்குனியா, அப்படி உட்காந்தே ஆகணும். வெளியேறி போடுவோம் சும்மா என்கிட்ட ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. அப்புறம் அவன் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு அநியாயம், இந்த கருப்பு கத்தி எல்லாம் மாட்டிவிட்டு மாமா கத்தி காணாங்கிறானே, மனசாச்சு இல்லாத. கலர் இதுதான், நம்ம ப்ளூவா கருப்பு தான். அது ஒரே கலர் தாப்பா வரும், அவன் கலர் கலர். உங்களுக்கு கலர் ப்ளூ கலர் வேணுமா, ஆரஞ்சு கலர் வேணுமா, எல்லா கலரையும் நான் தருவோம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் சொல்லுங்க. கலர் வேணுமா? யாரா வராங்க இண்டிகேட்டரு போட வேண்டிய இடத்துலலாம் எவனும் இண்டிகேட்டர் போடாதீங்கடா. போட்டு தூக்க ஒருத்தனை. சந்தோஷ் சந்தோஷ் மிஸ்டர் சந்து பாடிக்கிட்டிய மூடிக்கிட்டு போடி. ஏய் கருப்பு கத்தி போகிறோமாப்ல. கருப்பு கத்தி அந்த வாட்டில் நான் ஒரு கலரை ஓட்டு 4 கலர் கலரா. காட்டை காமிச்சே வேற காட்டை காமிச்சிட்டு வந்துட்டியா? கரெக்டாக தான் காட்டிட்டு வந்தேன். ஆமாம் அன்னைக்கு ப்ளூடூத் என்ன, ஸ்காப் என்ன, புட்டுங்க என்ன, பெரிய டைவர் உழவு என்ன, செட் என்ன. காட்டுக்கார செருப்பு அடிக்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறான். ஆமா எப்போ என் வண்டி செட்டு வச்சு கொடுத்தீங்க? உனக்கு ஃபஸ்ட்டு டாப் எங்கத்த முன்னே தெரில, செட்டுக்கு போயிட்டான். நண்டு குண்டெல்லாம் செட்டு போட்டு ஓடுது. நேற்று பிறந்த முளைச்ச காலம். ஏன் நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது நடத்தான். என்ன உன் செட்டு என்ன ஏற்றலாம்? எட்டி ஏற்றல ஏற்றாகணும். எது இதுக்கா? இதெல்லாம் இல்லை, அதுக்கு அது 2 வண்டிக்கு பிச்சு இப்படி வேற அதை கம்முன்னு பிச்சு மேலே அடிச்சு போட போதுடா. அங்கே போய் முன்னாடி பானட்டில் அடிச்சிட போகிற வண்டியில். டே சொன்ன மாதிரி 1000 ரூபா லைட்டு, 1000 ரூபா லைட்டு, அப்புறம் பிளக்காடு தான். டே கிளி கரெக்டாக மாட்டுறியா? கரெக்டாக மாட்டேன். சொல்லி கொடுக்கணும்டா குழந்தைக்கு. சொல்லி கொடுக்கணும். அந்த பிளாஞ்சில் கத்தி எப்படின்னு தெரியாது அவனுக்கு. உங்களுக்கு வேறு சொல்லி கொடுக்குறாங்க. 100 200 தான் இன்றைக்கி. கண்ணுக்கு லைட் தெரிஞ்சா கல் எடுத்து அடிச்சு விடுவேன். கொஞ்சம் சுறுசுறுப்பு பத்தலை. அறுக்கிறது கரெக்டாக, அதை அறுக்க தெரிஞ்சால் தானே அவனுக்கு.
பிடிச்ச மிஷின் ஒண்டை அப்படி அறுக்கூடாது. வரும், நல்லா வரும். ஈடா 2 பேரும் அதில்டா திருப்பி போடுறா. மாப்பிள்ளைங்க மாட்டில் பால் பீஸ் வாங்கிட்டு போயிட்டானா? அப்படியே போடு. மிஷினை சாய்ச்சிடுறா. நெட்டு குத்துல இருந்தால் எப்படா இருக்கும்? அது அறுக்க தெரியல. மிஷின் இப்படி படுக்கவே தரா. என்னடா இவ்வளோதாண்டான்னு இருக்கிற. அவங்ககிட்ட கூட கரெக்டாக இருப்பான். நீ டைட்டு என்ன உட்காந்து வேடிக்கை பாட்டுக்கிற? அதுங்காட்டி லோடு இல்லை. லோடு இல்லையா? லோடு இல்லை, கம்பர் சத்து குத்து மண்ணில் போட்டு போடு. ஆமாம், மறக்கணும் ஏறிட்டான். இந்த 21 பேரை கிடக்கு நட்டு மட்டும் போட்டு டம்முன்னு போட்டு ஒய் போனை ஒர்றன்னு முகரை வச்சிருக்குமா? அப்படி வச்சிருக்கிறான். லவ்வர் ஃபோன் பண்ணலையா? ஃபோனை கட் பண்ணி வச்சான். பூனை இடமே வச்சுட்டான். பூனை ஏடா உன் பொண்டாட்டி பிளாக்ல போட்டுருச்சா? அதுதான் தெரியாத பிள்ளைக்கு நான் கண்டிப்பா ஏடா இந்த வேலை பண்ணுவான் அப்படின்னு பிளாக்ல போட்டுருச்சா? சரி விடுமாப்பிள்ள, பிடிக்கலையே நடக்குது. நீ வேற எதாவது பார்த்துக்கா. விட்டு டீசலுக்கு வேற பணம் கொடுத்தோம் இல்லையா? ஐயோ கில்சேஜி பாரு எவ்வளோ அழகா இருக்கு. ஓ சட்டம் இல்லாத காப்பிரைட் கொடுத்துருப்பா. அது எப்படி மாப்பிள்ள? நல்ல ஆட்டம். என்ன குமாராஜ் சிலிப் அடிக்குது? நாளைக்கு ரொட்டாண்டர் கத்தி தேய்ச்சா போதும் வர மாதிரி வருவாங்க. வாரத்துக்கு இன்னும் பெரிய இது 200 ரூபா. எடுக்கணும் 36 எடுக்கிறதுக்கு பதிலாக 36 எடுத்து வச்சுக்கணும். என்னமா இது கத்தி பேர் என்ன? சூப்பர் கத்தி என்னமோ இல்ல இது அதான் அது பேர் தான் என்னமோ சூப்பர் டாலி. உனக்கு ஓடும்பா மாப்பிள்ளலாம் எடுத்து அதனாலதான் பினிச்சிங் மணல் தரவையே பிடிச்ச ஓட்டு என்ன பண்ணும். அவ்வளோதான் எடுத்து ஃபினிஷ். கத்தி அது லூஸ் இருக்குதானு பாரு, சுற்றி பாரு. அப்புறம் நாளைக்கு டங்குன்னு குதிக்குது, நேராக குதிக்குதும்மா. நல்லா இப்படி அடிச்சு பாருமாப்ல. ஒரு வார்த்தை சாப்பிட்றீங்களான்னு கேட்டியாடா? டேய் அவன் டயர் தின்னு எடுக்கிறான். கம்முனியா? ஓகேவா? ஓகேவா ஃபினிஷா? தைரியமாக அனுப்பலாம்ல? வளைஞ்சு போச்சுன்னா எங்களுக்கு கூட கம்பெனி கொடுப்போம். எல்லாமே எள்ளு மாதிரி இல்லை, இப்படித்தான் இருக்குது. அது எப்படி தேயின்னு நான் கேட்குறேன். பிளாஞ்ச் எல்லாம் கல் அடிச்சு அலைஞ்சு போச்சு கிளம்பலான்னு. எப்படி கிருஷ்ணனா வீர பாருங்க
அங்க ஒரு 36 கிலோமீட்டர் கிடக்குது செம்மையா இருக்குது தர மட்டும் மாட்டேங்குது பூரா மணல் தரவையில பிடிச்சி ஓடிட்டு கட்டி உடைக்க போகணும் ஒன்று வந்துச்சு அதில் ஏதாவது உடையாந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இவங்கிட்ட யாரா பேச்சு வாங்குறது. காடு பூராமே கல்லுக்காடு உடஞ்சதுன்னா கொண்டா எல்லா கத்தையும் மாற்றிக்கலாம். உட்காந்துக்கிறது அப்படிதானே உட்காந்துக்கிறதே அப்படிதான். அது அவன்கிட்ட விஜய்கிட்ட பேசிக்கடா டேய். ஓ நல்லதுக்கு சொல்கிறான், அப்புறம் நான் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னா போயிட்டு வா. ட்ரெஸ் என்னன்னு கேளுங்க. ஜாக்கெட்டு பாவாடை ட்ரெஸ்ஸு அது சுடிதாரு நைட்ல யூஸ் பண்றேன். ஏன்டா அக்கப்போர் பண்ணுறீங்க? டேய் நீ கிளம்புடா, இதுக்கு மேலே இருந்தால் உன்னை கெடுத்து போடுவாங்கடா. போடா ஓகேன்பா, அவ்வளோதான் இதோட முடிக்கிறோம். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை டேக். பின்னாடி லைட் ஆஃப் பண்ணுறா டேய். போதும் போ. எவ்வளோ வயர் இருக்குதோ அவ்வளோ வயரம் தூக்கி பிடிச்சிக்கிறது.